மன தூய்மை. ஒரே வார்த்தையில சொல்லணும், சொல்லுங்க பாப்போம். மன தூய்மைனா என்னங்க? திருடாதது, கொலை செய்யாதது, புறம் பேசாதது, நிறைய லிஸ்ட் இருக்கு. அதெல்லாம் செய்யக்கூடாது. ஒரு வார்த்தையில சொல்லு. மன தூய்மை என்பதை ஒரு குரு சொன்னார். மன தூய்மை என்பது எது தெரியுமா? எந்த மனம் அமைதியாக இருக்கிறதோ அந்த மனம் தான் தூய்மையான மனம். எந்த மனதில் அமைதி இல்லையோ அதில் அழுக்குப்படியும். அந்த பொறாமைங்கிற உணர்வு இருக்குல்ல, கொஞ்ச நேரம் தாங்க வரும், உடனே மாறிடும். அப்படி சஸ்டெயின் ஆகாது. கோபம் கூட அப்படிதான், அப்படி வரும் போயிடும், சஸ்டெயின் ஆகாது. ஆனா அதோடைய இம்பாக்ட் இருக்குல்ல, ஹேங் ஓவர். ஏ பின்னு ரெண்டு பேரும் பங்காளியாம். ரெண்டு பேருக்கும் வேறு வேறு இடத்துல பெரிய பெரிய இடங்கள்ல கல்யாணம் நடக்குது. அதே வருஷத்துல ரெண்டு பேருக்குமே ஆண் குழந்தை பிறகுது. ரெண்டு பேருமே பெரிய பெரிய ஸ்கூல்ல போட்டு பிள்ளைய வளர்க்குறாங்க. ஒரு நாள் ஏ இருக்கான்ல அண்ணன், அவன் டீ கடையில நின்று டீ குடிச்சிட்டு இருக்கும் பொழுது விளையாட்டா சொல்லி போட்டானா, என் பையனுக்கு நான் ஐஏஎஸ் ஆக்க போறேன், ஐஏஎஸ் அகாடமியில சீட் வாங்கிட்டேன். இவன் கேட்டுட்டு இருந்திருக்கான். நேரா போய் அவனும் ஐஏஎஸ் அகாடமியில சீட் வாங்கி போட்டான் உள்ள. ரெண்டு பேரும் ஐஏஎஸ்க்கு படிக்கிறாங்களாம். ரெண்டு பேரும் பிரிலிமினரி எழுதுறாங்க. ரெண்டு பேருக்குமே ரிசல்ட் வருது. ரிசல்ட் ஒரே நாள்ல வருது, பேப்பர்ல வருது. யாருடைய நம்பரை முதல்ல பார்ப்போம். பார்க்குறான், அவன் புள்ள பேரு வரல. உடனே என்ன பண்ணுவான்? பார்த்தார், பி பார்த்தார், அவன் பேர் வந்துருச்சுங்க. பொறாம. நான் பாருங்களேன், செத்தே போவாங்க முன்னால இருக்கிற ஆளு. அந்த அளவுக்கு பொறாம. அவர் சொல்றாரு அதுக்கு பேர் பொறாமை இல்லையா. ஏன்னா ஐயோ எனக்கு கிடைக்கலையே அவனுக்கு கிடைச்சிருக்கேன்னு சொல்றதுக்கு பேர் பொறாமை இல்லையா, அது ஏக்கமா. பேப்பரை திறக்கிறான். எங்க என் வாழ்க்கையை மாத்துச்சிங்க இது. பேப்பரை திறக்கிறான், அவன் பேரு வரல. பிய பாக்குறான், அவன் பேரும் வரல. இதுக்கு பேர் தான் பொறாமையா. இதுதான் முட்டி போகும், கிட்னி அடிபடும், ஹார்ட் அட்டாக் வரும், பிபி எகிரும், எல்லா பார்ட்ஸும் பலவீனமாகும். அடுத்தவர்கள் தோல்வியை கண்டு நாம் படுகின்ற மகிழ்ச்சிக்கு பெயர்தான் பொறாமை.